விஜய் தொலைக்காட்சியில் யாழ்ப்பாணத்து சிறுமி தனது இசை பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். ஆரம்பத்திலே அனைவரையும் அவர் ஈர்த்திருக்கின்றார். மிகவும் ஒரு திறமையான சிறுமியாக அந்த சிறுமி இருக்கின்றார். யார் அந்த சிறுமி, என்ன நடந்தது, விரிவாக பார்க்கலாம். தென்னிந்தியாவில் இருக்கின்ற முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒன்றுதான் விஜய் தொலைக்காட்சி. இந்த விஜய் தொலைக்காட்சியில் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சி. அந்த வகையில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 எனப்படுகின்ற நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரியங்கா எனப்படுகின்ற சிறுமி தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றார். ஆரம்ப கட்ட குரல் தேர்விலே அந்த சிறுமி மிகவும் அழகாக பாடியிருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது விஜய் தொலைக்காட்சியில் புரோமோ ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புரோமோ சமூக வலைதளத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே ஊரு சனம் தூங்கிருச்சு எனப்படுகின்ற பாடலை இந்த யாழ்ப்பாண சிறுமி பிரியங்கா அவர்கள் பாடியிருந்தார். மிகவும் சிறப்பாக அந்த பாடலை பாடியதற்காக நடுவர்களும் அவரை பாராட்டியிருந்தார்கள், இசை ரசிகர்களும் பாராட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 எனப்படுகின்ற நிகழ்ச்சியில் நடுவர்களாக இசையமைப்பாளரும் பின்னணி பாடகருமான டி இமான் மற்றும் பின்னணி பாடகர்களான சித்ரா மற்றும் மனோ ஆகியோர் நடுவர்களாக இருக்கின்றார்கள். இந்நிலை சித்ரா மற்றும் மனோ வெகுவாக அந்த சிறுமியை பாராட்டி இருக்கின்றார்கள். சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது எனவும் குறிப்பிட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து பல சிறுவர்கள் சிறுமிகள் இவ்வாறு தென்னிந்திய நிகழ்ச்சிகளுக்காக செல்கின்றார்கள். அதனை தாண்டி இளைஞர் யுவதிகளும் செல்கின்றார்கள். அங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள், சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள், அதனை தாண்டி சரிகமப எனப்படுகின்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள். இவ்வாறு பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதிலே முக்கியமாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பாடல் நிகழ்ச்சி தான் இருக்கின்றது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலிருந்து கில்மிசா எனப்படுகின்ற சிறுமி சி தமிழ் சரிகமப எனப்படுகின்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். டைட்டில் வின்னராகவும் அவர் மாறியிருந்தார். அதனை தாண்டி பல புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதே போல விஜய் தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற இந்த சூப்பர் சிங்கர் எனப்படுகின்ற இசை நிகழ்ச்சியிலும் பலர் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். அதாவது ஈழத்து சிறுமிகள் பலர் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் கடந்த காலங்களில் கில்மிசா அசானி ஆகியோர் இங்கிருந்து இலங்கையிலிருந்து சென்றிருந்தார்கள். அந்த வகையில் கில்மிசா டைட்டில் வின்னராக மாறியிருந்தார். ஆனால் இது சி தமிழில் இடம்பெறுகின்ற இந்த இசை நிகழ்ச்சியை விட மிக முக்கியமான ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த வகையில் தான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் எனப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியில் சீசன் 10 பிரியங்கா கலந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் அதீத திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 எனப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னராக மாறினார் என்று சொன்னால் அது ஒரு மிக பெரும் சாதனையாக இருக்கும். என்று சொன்னால் சிறந்த குரல் வளத்திற்காக மிகவும் முக்கியமான ஒரு முதலாவது இசை மேடை என்று சொன்னால் அது விஜய் தொலைக்காட்சியில் இருக்கின்ற இந்த சூப்பர் சிங்கர் எனப்படுகின்ற இசை மேடை தான். அதிலே டைட்டில் வின்னர் ஆவது என்பது சாதாரண விடயமல்ல. ஏனைய தொலைக்காட்சியில் வருவது போல வர முடியாது. அதனை தாண்டி அவர் வர வேண்டும், அந்த நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னராக வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும் எங்களுடைய வாழ்த்துக்களும். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.